ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முள்ளாங்கி சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அப்புறம் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாச்சு. இதில் காரத்துக்கு தக்கன வரமிளகா போட்டாச்சு. வரமிளகா போட்டாச்சு. இதில் முள்ளாங்கி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முள்ளாங்கியை நல்லா வதக்கணும். இதோட முள்ளங்கியோட பெரிய வெங்காயம் 2 வெட்டி இருக்கிறேன் சின்னதாக. உளுந்தம்பருப்பு, வரமிளகா, அப்புறம் பெரிய வெங்காயம் 2 சின்னது, முள்ளாங்கி, எள்ளு போல் புளியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வதங்கணும். வதங்கினதான் அந்த முள்ளாங்கியோட வாசனையே இதில் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கருவேப்பிலை போட்டிருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி. இப்போ வதக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் இந்த சட்னிக்கு ஏற்றால நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டாச்சா? அடுத்தால சால்ட்டு போட்டு கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா எல்லாம் கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே நம்ம முள்ளாங்கியை போட்டுடலாம். இது ரொம்ப கருகெல்லாம் செய்யாது. நான் அது தக்கன நான் வதக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளாங்கி போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளாங்கி சட்னி நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சி சட்னி தாளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம், அப்புறம் தாளிச்சிக்கலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சட்னி முள்ளங்கி சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு தாளிச்சம் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சம் போட்டாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி வாடையே இருக்காது. செஞ்சு கொடுங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்ன சட்னின்னு அவங்களுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.